ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ another vlog. ஆக்சுவலி வந்து லாஸ்ட் 1 வீக்காக வந்து போட்ட 4 வீடியோஸ் வந்து எல்லாமே வந்து ஓலா பற்றின வீடியோ மட்டுமே போட்டேன். ஓலா வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆனது, அதுக்கப்புறம் நாங்கள் அது இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போனது, அங்கேருந்து நான் மறுபடியும் தனியாக இங்கே இழுத்துட்டு வந்தது, இது மட்டுமே போட்டேன். ஒரு 3 வீடியோ 4 வீடியோ. ஸோ அந்த ஒரு இன்னுமே வந்து ஓலா எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் விட்டுருக்கேன். அதை வந்து வீடியோ எடுத்திருக்கேன். திரும்ப இப்போ அங்கே கூப்பிட்ருக்காங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க, இன்றைக்கி தான் போகிறேன், என்ன நடக்குது, இன்னும் வண்டி என்ன ஆச்சு என்னன்னு தெரியாது. ஸோ அந்த ரொட்டீனை பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான கண்டென்ட் போடாமல் இடையில ஒரு vlog எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சண்டே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து இன்றைக்கே எடிட் பண்ணி இன்றைக்கே இந்த வீடியோ போட போகிறேன். ஓலா வீடியோ இன்னும் என்ன ஆச்சுங்கிறது வந்து அடுத்து போடுறேன். மண்டே நாளைக்கு வரும். ஸோ இன்னைக்கு மார்னிங் இப்போ சண்டே ஏஞ்சிட்டேன். வாங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். பகலில் டீ குடிச்சிட்டு இளநீ குடிச்சிட்டு வரலாம். ஸோ எல்லோரும் வாங்க என் கூட ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம். ஸோ சண்டே மார்னிங் வந்து டிப்பிக்கலாக சென்னையிலன்னு இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்கிற பேச்சுலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஜய் சித்து விலாக்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் விஜய் சித்து விலாக்ஸ் பார்த்து தான் எந்திரிச்சும் கொஞ்சம் நேரம் நான் இதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ வெளியே போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ எப்பயுமே வந்து நான் வாட்ச் கட்டியே பழகிட்டேன். வாட்ச் இல்லாமல் நான் இல்லாமல் வாட்ச் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கும் வந்து இப்போ வாட்ச் கட்டிகிட்டே வெளியே வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா கைஸ், நான் 3 வருஷமாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு வாட்ச் வந்து ரொம்ப வருஷமாக வச்சு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாட்சுன்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ டிப்பிக்கலி பாய்ஸ் வந்து டைம் பார்க்குறதுக்கு வாட்ச் கட்டுறமோ இல்லையோ, ஒரு ஸ்டைலுக்காச்சும் வாட்ச் கட்டியிருப்போம். அது மாதிரி தான். பட் நான் டைமும் பார்ப்பேன். அண்ட் ஆல்சோ நான் எங்கே போனாலும் வாட்ச் கட்டிட்டு தான் போவேன். அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொல்லணுன்னா, வீட்டை விட்டு வெளியே வந்தால் நான் பேண்ட்டு போட்டு தான் வெளியே வருவேன் எப்பயும். இந்த டைம் வந்து ஷார்ட்ஸ் போட்டு வெளியே வரேன், பக்கத்தில் தான் போகிறேங்கிறனால. ஃப்ரெண்ட்ஸ், டீ கடைக்கு வந்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரும் நல்லதுக்காகவும் சொல்கிறேன், ஸ்மோக் பண்ணாதீங்க, ட்ரிங்க் பண்ணாதீங்க. மற்றபடி டீ காஃபி எல்லாமே குடிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டீ கடையிலேருந்து டீ குடிச்சிட்டு அடுத்தது இளநீ கடையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், இளநீ வாங்கி முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கேன். சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் ஃபேமஸ்னு. நடந்து போகிற வழியில் பிரியாணி சமைச்சிட்டு இருந்தாங்க. இங்கே ஆவி பறக்கிறதுலே வந்து அவ்வளோ வாசம். எனக்கு அப்படியே வாசத்தில் அட்ராக்ட் ஆகி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கைஸ், இளநீ வாங்கிட்டு அப்புறம் வீட்டில் சமைக்கிறதுக்கான தக்காளி, உருளைக்கிழங்கு, தேவையான திங்ஸ், ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வால்வோ கார் நிற்கிது. இன்றைக்கி வந்து இந்த காருக்கு வெளியில் இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். பட் ஒன் டே இந்த கார் வாங்கி இந்த காருக்குள்ளார போவோம். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளியில் நடந்து போகும்போது இதே வாட்சை காமிச்சேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11:40 ஆர் 11:45 அந்த மாதிரி டைம் இருக்கும். இப்போ நான் எக்ஸாக்ட்லி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12:15 ஆக போகுது. ஸோ இட்ஸ் 30 minutes வாக். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நடந்தாச்சு. நைஸ். ஸோ திஸ் இஸ் மீ. பயங்கரமாக வேர்த்துருச்சு. இன்றைக்கான வாக் மீன்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ரெகுலராக ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுங்கள், நடங்க, இல்லை ஜிம் போங்க, கார்டியோ பண்ணுங்கள், எதுனாலும் பண்ணுங்கள். பட் ஜஸ்ட் மூவ் பண்ணுங்கள். நீங்கள் மூவ் பண்ணுங்கன்னா எதையாவது நவுத்தி வைக்கிற அந்த மூவ் இல்லை, நீங்கள் மூவ் பண்ணுங்கள். மூவ் யுவர் செல்ஃப்.
நீங்கள் அந்த மாதிரி கார்டியோ பண்ணி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். நான் இது வந்து எதுவும் ஃபில்மியாக இருக்கும், பட் நீங்கள் நடந்தால் உங்களுக்கு நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோட சேனலில் வந்து அடுத்தடுத்து ரெகுலரான வீடியோஸ் வரப்போகுது. மண்டே, தேர்ஸ்டே அண்ட் சண்டே 3 நாள் வந்து வீக்லி வீடியோ போட போகிறேன். எல்லாமே ஷெட்யூல் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போனது. சர்வீஸில் என்ன சொன்னாங்க, என்ன பிரச்சனை வண்டியில், வண்டி இனிமேல் ஓடுமா ஓடாதா, ஓலா எலக்ட்ரிக் 2026 வாங்கலாமா வேணாமா, வாங்கினவங்க என்னென்ன ஸோ வாங்கினவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வண்டியில், வண்டி நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கிறத என்னோடய ஓலா சீரிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தடுத்து அந்த வீடியோ வருது பாருங்கள்.